ஆகவே நான் நிறைவாக பேசும்பொழுது பல செய்திகளை பரிமாற இருக்கிறேன். ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும்பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்ற வரலாறு இருக்கிறது. 1139 ஆண்டுகளை கடந்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம். நமக்குத்தான் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற, ஆதரிக்கின்ற, குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது. வேறு எந்த கட்சியும் கிடையாது. ஒன்று மட்டும்தான் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லிக் கொண்டுகின்ற செய்தி, நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம், சார்ந்து இருக்க போகிறோமா? தோழமை என்பது வேறு. தோழமையோடு இருப்பதில் நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது. உண்மை என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக இருக்கும். தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும். ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது. அதற்கு விடை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். தமிழகத்திலே 40 பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தனித்து நின்றோம். அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் 1 லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோற்றோம். மற்ற அத்தனையிலும் டெபாசிட் இழந்தோம். யாருக்கு இங்கே ஆசை இல்லை? நாம் வர வேண்டும் என்பது நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கின்றது? இப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் முன்னாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். எனவே அதற்கான பாதைகளை நாம் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒழிய நான் தான் வெல்லுவேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். நான் யாருக்கும் பகைகள் அல்ல. உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு. தமிழகத்திலே காங்கிரஸை காலூட வைத்த அந்த பெரியாருடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னார். எனக்கும் அது உடன்பாடுதான். ஆனால் கொஞ்சம் தந்திரம் வேண்டாமா? முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியுங்கள். நாற்காலி காலியானால் தானே நீங்கள் உட்கார முடியும். நாற்காலி காலியானால் எப்படி உட்காருவது என்பது நம்முடைய அருமை நண்பர்களுக்கு மிக நன்றாக தெரியும். கூட்டத்திற்கு அவன் வரவில்லையா, இவன் வரவில்லையா? ரொம்ப நல்லது, நாம் போய் உட்கார்ந்து கொள்ளலாம். பரவாயில்ல, ஒன்றும் தவறு கிடையாது. கொஞ்சம் நாட்டுக்காக உயிர் விட்ட இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தியும் உயிரை பயணம் வைத்து இந்த கட்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் தியாகம் செய்வார்கள், நாம் பதவி பெற வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அதை நினைப்பார்கள். நேரு இல்லாமல் நாம் இப்படி வந்திருக்க முடியுமா? நேரு இருந்த போது இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருந்தது? ஆப்பிரிக்க கட்டத்தில் இருக்கின்ற மோசமாக நாடுகளை விட நாம் மோசமாக இருந்தோம். அன்றைக்கு இந்த உலக அரங்கில் இந்த கட்சியை, இந்த நாட்டை தூக்கி நிறுத்தியவன் யார் என்றால் நேரு. தன்னுடைய சிந்தனை பலத்தால், தன்னுடைய பேச்சு திறமையால், தன்னிடம் ஆங்கில புலமையால் தனி ஒருவனாக இருந்து அன்றைக்கு 36 கோடி பேர் தான் இந்தியர்கள் இவர்களை தூக்கி நிறுத்தினார். நாமும் அஞ்சாமல் அமெரிக்காவுக்கும் டாட்டா, ரஷ்யாவுக்கும் டாட்டா, நாங்கள் நடுநிலைமையாக இருப்போம் என்று நமக்கு தைரியம் வந்தது எப்படி என்றால் அந்த மகான் நேருவால் என்பதை மறந்துவிடாது. அந்த குடும்பம் இந்த நாட்டிற்கு என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை வரிசையாக சிந்தித்து பாருங்கள்.
அதே அருமை தோழர்களே, உங்கள் உள்ளத்தில் இருப்பதுதான் என் உள்ளத்திலும் இருக்கிறது. ஆனால் முதலில் எதிரியை காலி செய்ய வேண்டும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் சில வார்த்தைகள் சொல்வது நம்மை குஷிப்படுத்துவதாக நாம் நினைத்துக் கொண்டிருந்தால், இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வாழ்க அருமை தோழர்களே, கொஞ்சம் நிதானம் வேண்டும். ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. இந்த மோடி ரொம்ப பயங்கரமானவன் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தலிலே ஒரு வார காலம் பைத்தியம் பிடித்தவன் போல் ஒவ்வொரு நாள் ஒன்று பேசிய மோடி செய்யாத ஒன்று தன்னுடைய சட்டையும் பேண்டையும் கிழித்துக் கொள்ளவில்லையே தவிர ஒரு பைத்தியக்காரன் ஒரு நாள் மோடி. அதுவே அருமை தோழர்களே, இந்த நாட்டிலே தலைமை பொறுப்பில் ஆளுகின்ற பொறுப்பில் மோடி அவர்கள் இருக்கின்ற ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கு ஆபத்து, இந்த நாட்டுக்கு ஆபத்து என்பதை விட நம்முடைய அருமை தலைவர்கள் 3 பேருடைய உயிருக்கு அது ஆபத்து என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஆகவே என் அருமை தலைவர் பெருமக்கள் எல்லாம் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். அண்ணன் நீதிகேசா இளங்கோவன் அவர்கள் யதார்த்தமாக பேசக்கூடியவர், எதையும் ஒளிமறைவில்லாமல் பேசக்கூடியவர். அவரை பெரிதாக யாரும் அவர் பேசும்பொழுது நீங்கள் எல்லாம் ஒரு சிலர் எழுந்து சத்தம் போட்டு அதெல்லாம் தேவையில்லாதது. நம்ம தலைவர்களுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. அவர்களெல்லாம் தலைவர் தான், என்றென்றும் தலைவர்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அவர் விமர்சனம் செய்வதில் யாருக்கும் அஞ்ச மாட்டார். எல்லோரும் விமர்சனம் செய்யக்கூடியவர். ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் செய்யவில்லையா? முத்தமிழறிஞர் கலைஞரை விமர்சனம் செய்யவில்லையா? எல்லோரையும் விமர்சனம் செய்வார். அந்த விமர்சனத்திற்கு பிறகு அவர் அதை சரி செய்து கொள்வார். ஆகவே எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அவர் பேசும்பொழுது நீங்கள் அங்கே இங்கே கூச்சலிட்டது. இனி வரும் காலங்களில் நம்முடைய தலைவர்கள் பேசும்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். அவர் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் பேசவில்லை என்றால் அவரை அழைத்து பேசுங்கள், அவரிடம் சென்று பேசுங்கள். இனி வரும் காலங்களில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு எது தேவை இருக்கிறது என்றால் உண்மை, ஒற்றுமை, உழைப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.